அருள் பொழியும் ஜீவனை ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. சுவாசமாக என்னோடு தங்க வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. தூய தேவன் பேரொளியே எம்மில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. துணையாக என் வாழ்வில் ஒளிர வாருமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிற வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். பகுதியில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு அருமையான வாக்குத்தத்தம் தான். ஊழியத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள் 60வது அதிகாரம் ஃபுல்லாகவே இருக்கும். மேகத்தை போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? மேகம் எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதுனா, மேகம் தூய்மைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது, ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்புறம் கர்த்தருடைய வாகனம் மேகம்தான். இயேசு கிறிஸ்துடைய வாகனம் மேகம்தான். அவர் மேகத்தின் மேலே ஏறி வருகிறார் என்று பார்க்கும்ல. மேகத்தை போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும். புறாக்கள் எப்படின்னா, புறாக்கள் சுத்தமானது, அது பரிசுத்தத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுது, ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இவர்கள் யார்? இவர்கள் யார் அப்படின்னா, ஆண்டோடைய பிள்ளைங்களைத்தான் மேகமாகவும் புறாக்களாகவும் இந்த இடத்துல வர்ணித்து சொல்லப்படுகிறது. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். காத்திருக்கிற ஒரு காரியத்தை சொல்றார். தீவுகள் எனக்கு காத்திருக்குங்காரு, தர்ஷீஷின் கப்பல்கள் ஏற்கனவே காத்திருக்குங்காரு. என்னத்தை கொண்டு வரேன்? ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு தேவையான பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு, பிள்ளைகளையும் ஏற்றிட்டு வருது. அந்த மாதிரி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போது தீவுகள் காத்திருக்குது, தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாமும் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் கர்த்தர் நமக்கு விளக்கி சொல்கிறார். அவர்கள் உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர. இப்போ ஆண்டுடைய நாம மகிமைக்காக, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்காக நம்முடைய பிள்ளைகளையும் அவங்களோடு கூட பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு வருவாங்க, மகிமையாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுதார் ஆண்டவர். அதுக்கு தீவுகளும் காத்திருக்கிறது, தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே காத்திருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். இத்தகைய ஒரு ஆசீர்வாதமான கிருபைகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. இது யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, யாரெல்லாம் எழும்பி பிரகாசிக்கிறாங்களோ,
யாரெல்லாம் அவருக்காக வாழ்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய வேதத்தை தியானம் செய்கிறாங்களோ, அவங்க தான் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பார்க்க முடியுது. அவங்களுக்கு தான் அந்த கிருபைகளை என்ன செய்ய முடியும், அவர் கொடுக்க முடியும். மேகத்தை போல் அவங்க மாற்றப்படுவாங்க. பலகணித்து வாரங்களை தீவிரிக்கிற புறாக்களை போல மாற்றப்படுவாங்க. பரிசுத்தமாக மாற்றப்படுவாங்க, தூய்மையாக மாற்றப்படுவாங்க, ஆசீர்வாதமாக மாற்றப்படுவாங்க என்று சொல்லி நம்ம இந்த பகுதியில் என்ன செய்தோம் பார்க்கோம். மேகம் நான் சொன்ன ஆசீர்வாதத்துக்கு அடையாளம், தூய்மைக்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துவினுடைய வாகனம், இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கிற வாகனமாகவும் அப்படிப்பட்டவர்களாக நம்மையும் அவர் என்ன செய்வார், மாற்றுவார். புறாக்களை போல பரிசுத்த ஆவியானவர் புறாவின் உடையதில் தான் வருவார். புறாக்களை போலவும் நம்ம என்ன செய்வார், மாற்றுவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். தீவுகள் காத்திருக்கும், இந்த சிஷின் கப்பல்களும் ஏற்கனவே காத்திருக்கும். அந்த காத்திருக்கும் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை சுதந்திரத்துக்குள்ளே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, மீறல்களை மன்னிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சந்ததிகளாக, உம்முடைய பிள்ளைகளாக, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக, ஒரு மேகத்தை போலவும் புறாக்களை போலவும் நாங்கள் பறந்து வருகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு